வணக்கம் நண்பா நண்பீஸ், எங்க செல்லு செல்லீஸ். இன்னைக்கு பாக்குற தகவலுக்கு நடுவுல ஒரு ஆஸ்ட்ரிஸ் மேட்டரை ஒளிச்சு வச்சிருக்கோம். மறக்காம கேட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. சத்தியமா நீங்களும் இந்த நிலைமைய ஒரு தடவையாவது கடந்து வந்திருப்பீங்க. சீனாவோட கிழக்கு பகுதியில டால்பின் புயல் பயங்கரமான பேரழிவை உண்டாக்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்துல சீனாவை தாக்கின புயல்லையே இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த புயலா இருக்குன்னு சொல்றாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஜெஜியாங் மாகாணத்துல இருக்கிற யுகுவான் பகுதியில இந்த புயல் கரையை தாண்டி போயிருக்கு. இதனால கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அவங்க வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பியோடி தஞ்சம் புகுந்திருக்காங்க. இந்த புயலால மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காத்து வீசி இருக்கு. குறிப்பா ஷாங்காய் நகரத்தை தாக்கின இந்த புயல் அந்த ஊரோட இயல்பு வாழ்க்கைய தலைகீழா மாத்திடுச்சு. திங்கட்கிழமை மட்டும் ஷாங்காயில இருந்து புறப்பட இருந்த 40% அதிகமான விமானம் ரத்து செய்யப்பட்டு முடங்கி போயிருக்கு. இதெல்லாம் வீடியோல பாத்துட்டு சும்மா கடந்து போயிடுறோம். ஆஸ்ட்ரிஸ்னு ஒரு பறவை இருக்கு, அதோட முட்டை பார்க்க பெருசா இருக்குமா. எப்பாடா எவ்வளோ பெரிய முட்டைன்னு பாக்குறவங்க எல்லாரும் வாய புழக்கலாம். ஆனா முட்டை போடுற ஆஸ்ட்ரிஸ் கிட்ட கேட்டாதான் வலி என்னன்னு தெரியும். அதே மாதிரி வெள்ளம் சூறாவளின்னு நமக்கு பாதிப்பு வந்தாதான் நம்மாலையும் இந்த வலிய உணர முடியும். எவ்வளவு சொன்னாலும் ஊர்ல ஓடுற வாய்க்காலுல ஆத்துக்காலுல எல்லாம் குப்பைய கொட்டுறது நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வெள்ளம் வந்தா வடிகாலா இருக்கிற வாய்க்காலுல குப்பைய கொட்டுனா அவசர காலத்துல தண்ணி வெளியேறாம நம்ம அட்ரஸ தேடி வரும்னு சொன்னா அட்ரஸ மாத்தி குடுத்துடுவேனேன்னு நக்கல் பண்றாங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க குடிக்க தண்ணி தேடுனா எந்த வாய்க்கா பக்கம் போவாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க நண்பாஸ். அட்ரஸ் இல்லாத வாய்க்கால தேட வேண்டியதா போயிட போகுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கிழக்கு சைனால இருக்கிற தெருவுல எல்லாம் வெள்ளம் கரப்புரண்டு ஓடுறத பார்த்த ஊர் மக்கள் ஷாங்காயே கடலா மாறிடுச்சுன்னு இணையத்துல பதிவிட்டு அவங்க பதட்டத்தை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெருமழை காரணமா முக்கிய ஆறுகள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு வர்றதுக்கான ஆபத்து இருக்குன்னு அந்நாட்டு அமைச்சகம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வீடுகளுக்குள்ள நுழைஞ்ச வெள்ள நீர மக்கள் வாளிகளால அள்ளி வெளியே ஊத்துறதும் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் பம்புங்க வழியா தண்ணிய வெளியேற்றுற வேலைய தீவிரமா பாத்துட்டு வர்றதும் இந்த பேரழிவோட தீவிரத்தை காட்டுது.